எல்லோருக்கும் வணக்கம். ஏதாவது பெரிய பாறாங்கல்லாம் இருந்தால் கொண்டு வந்து போடுங்க, அப்போ தான் நான் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட 281 பாயிண்ட் ஏறி இருக்கு. இது 25,000க்கு பக்கத்தில் வந்தாலும் ஆனால் 25,000 இன்னும் தாண்டல. இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை மூவ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபோசிஸ் தான். ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட். பாரதி ஏர்டெல் என்னாலும் இல்லாத திருநாளா இன்னைக்கு 25 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். ஆக மொத்தம் 276 பாயிண்ட். நீ வேணா இறங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த HDFC பேங்கையும் ஆக்சிஸ் பேங்கையும் ஷேர் மார்க்கெட் மதிக்கல. அந்த ரெண்டு கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு 276 பாயிண்ட் சக்சஸ். இந்த சமயத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அசோக் லைலாண்ட் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இன்னைக்கு வந்திருக்கான். இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அசோக் லைலாண்ட் ஒரு 6% ஏறி இருக்கு, NASL ஒரு 11% இறங்கி இருக்கு, எம்ஃபாசிஸ் ஒரு 8% அப்படின்னு இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ நல்லா 1%க்கு மேலே ஏறி இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் எப்போவுமே பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட்ஃபோலியோ புக் பண்ணிவிட்டு ரீபேலன்ஸ் பண்ணிக்குவாங்க அல்லது புது ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சியன்ட் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கெல்லாம் 7-8% இறங்கி கிடந்தான். என்ன காரணம்னா அந்த சியனுடைய ரிசல்ட் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பை மீட் அவுட் பண்ணல. இன்ஃபேக்ட் அவங்களுடைய சேல்ஸ் சீக்வன்ஸில் குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட்டும் சீக்வன்ஷியலாக குறைஞ்சிருக்கு. அதனால ஷேர் மார்க்கெட் அவனுக்கு தண்டனை கொடுத்து கீழே போன்னு 7% கீழே அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்காக தெரியலாம், ஆனால் டபக்குன்னு இறங்கிடுவாங்க. இதெல்லாம் கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். 1,700 ரேஞ்சில் இருந்தவன் ஆல்மோஸ்ட் 8-10% ஏறி 1,900 வரைக்கும் வந்திருந்தான். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ரிசல்ட்டினோட இம்பாக்டில் அங்கே 8% காலி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். சான்ஸ்டார் IPO அப்படின்றது சமீபத்தில் வந்துருது. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15% ப்ராஃபிட்ல லிஸ்டிங் கெயின் ஆகி அங்கிருந்து இன்னொரு 10% ஏறி ஆக மொத்தம் 26% ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, 38% பக்கம் அதனுடைய லிஸ்டிங் கெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததா இந்த IPO ஓப்பன் ஆகிற அன்னைக்கு இருந்தது. இந்த சான்ஸ்டார் IPO ஆல்மோஸ்ட் 95 ரூபாய்க்கு வந்த IPO இப்போ கரண்ட் ரேட் உங்களுக்கு 120 ரூபாயில போயிட்டு இருக்கான். இந்த IPO கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ 26% கடைசி நாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 26% வந்திருக்கு. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக மொத்தம் ஒரு 15% கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டணும். அது கூட காட்டலினா அதையெல்லாம் நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். 38% பக்கம் காமிச்சு லிஸ்டிங்ல 15% அதுக்கப்புறம் இப்போ 26% பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ என்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு IPO கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 10 தான் இருக்கு, 15 தான் இருக்குன்னா அதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த CDS எல்லாம் போனஸ் கொடுக்குற நியூஸ் இருக்கு. ஆனாலும் பாருங்க, கடந்த ஒரு மாசமா அவன் லோ ரேட்டே வரமாட்டேங்கிறான். அந்த நியூஸ் இருக்கு, நியூஸுக்கு தகுந்த மாதிரி எங்காவது ஒரு 1 மந்த் லோல இது விழுந்தா அக்குமுலேஷனும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த CDSL ஷேர் பிரைஸ் கீழே இறங்க மாட்டேங்குது. கூடிய விரைவில் அவங்களுடைய போனஸ்னுடைய ரெக்கார்ட் டேட் தெரிய வந்துடும். உங்களுக்கு இந்த VST இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் ஞாபகம் இருக்கா? இந்த VST இண்டஸ்ட்ரீஸ்ல போனஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனுடைய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 30 அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 3% மேலே ஏறி வந்திருக்கான். மற்ற நியூஸ் எல்லாம் ஏற்கனவே சொன்னதா, அதனுடைய ரெக்கார்ட் டேட், அதனுடைய லிஸ்டிங் டேட், அது போன்ற சில டேட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. வந்துச்சுன்னா அதை பத்தி அப்டேட் பண்றேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல எந்த நியூஸ் இல்லாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிசல்ட் வரதான் இப்போ ஃபோக்கஸ் பண்றாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஃபாசிஸ் எல்லாம் 8% ஏறி இருக்கு, அசோக் லைலாண்ட்லாம் 6% ஏறி இருக்கான். இந்த சமயத்துல சியன்ட் எல்லாம் 8% இறங்கி போச்சு. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணை முழிச்சு பார்க்கலே 7-8% ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய ஷேர்ஸ்னுடைய ரிசல்ட் வருது. இதனோட இம்பாக்ட் எல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்றது இருக்கும் பொழுது நீங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இருந்து அவன் நாளைக்கெல்லாம் ஒரு 10-15% ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பொதுவாகவே இப்போ பேங்க்குகள்லாம் நீ ரிசல்ட் கூட உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சமீபத்தில் HDFC பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க் ஆகட்டும், பயங்கரமா வால்டிலிட்டியா இருக்கு. இதுல இண்டஸ்இண்ட் பேங்க் வேற இன்னைக்கு ரிசல்ட் வருது. இது இன்னைக்கும் நாளைக்கு என்ன ஆக போதோ. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ரிசல்ட் வரும்பொழுது ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ஹவுசஸ் நம்மள அருமை பெருமைகள்லாம் பாராட்டி, அருமையான ஷேருங்க, அது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அசோக் லைலாண்ட் இன்னைக்கு 6% ஏறிட்டான். என்ன காரணம்னா அது ரிசல்ட் ஓகே, பிளஸ் அடிஷனலா UBS அப்படின்றவங்க அப்கிரேட் பண்றாங்க இந்த ஷேர் அவங்களுடைய ரேட்டிங். அப்ப என்ன ஆகுது, டபுள் பெனிஃபிட் ஆகி அவன் 6% தூக்கி மேல குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்க வாங்கி இருக்கிற ஷேர்ஸ்
பெரும்பாலும் யாராவது பாராட்டி பேச முடியாது அமைஞ்சதுன்னா உண்மையிலே தூங்கி எழுந்திரிச்சுனே லக்கு தான் நண்பர்களே. அதே மாதிரி பெரிய லாபம் என்பது ட்ரேடர்கள் மாதிரி அங்க வாங்கி இங்க வித்து பயங்கரமா பரபரப்பா இருந்து வர்றதில்ல. சிம்பிளா பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் அவனுடைய ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த லோல இருந்து 40% பக்கம் ஏறி இருக்கான். அப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு நல்ல ரேட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு ஒரு 40% வந்தா கொடுக்குறேன், 20% வந்தா கொடுக்குறேன், அல்லது ஒரு வருஷம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ்ல யாராவது வாங்கினாங்கன்னா ட்ரேடர்கள் பாவம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட மிக எளிமையாக இன்வெஸ்டர்கள் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். நண்பர்களே, இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரி பல ஷேர்கள் இறங்கியிருக்கு. இந்த எம்எம்டிசி எல்லாம் இறங்கினது பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 10% இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து வேறு என்ன ஷேர்கள் மனசு வலிக்கிற மாதிரி இறங்கியிருக்குன்னா, பாவம் இந்த சோபா ஒரு 3% இறங்கி போச்சு, ஃபெடரல் பேங்க் ஒரு 4% இறங்கி போனா. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த எம்ஃபாசிஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு மட்டுமே 8% ஏறி இருக்கு. அப்போ இவன்லாம் ஏன் ஏறான் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம புலன் விசாரணை செய்ய போனோம்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இவங்களுடைய முதலீட்டாளர்களில் பார்க்கும்பொழுது நிறைய குவார்ட்டரில் வந்து ஒரே சேம் டிஐஸ் வந்து ஒரே குவான்டிட்டி தான் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. திடீர்னு ஒரு ஜம்ப் 35% பக்கம் டிஐஸ் எக்ஸ்ட்ராவாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து 15 இருந்தவங்க டப்புக்குன்னு 18% அப்படின்றது நான் நிறைய ஷேர்களை பார்த்துட்டேன். இந்த மாதிரி டிஐஸ் எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஜம்ப் அடிக்கும்போது அவங்களுடைய ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது மேலே போறதுக்கு. அந்த வகையில் இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்ற ஷேர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தா எனக்கு ஞாபகம், இவங்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதனுடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு வருது பார்த்தீங்களா. இத்தனை நாள் அப்படியே நீட்டி படுத்துக்கிட்டு இருந்தவன் சப்போர்ட்டில் 2300 சப்போர்ட் எடுத்து ஒரு ஷேருக்கு 700 ரூபா ஏறி வந்திருக்கான். கடந்த 5 வருஷத்துல பார்க்கும்பொழுது இவனுடைய உச்சம் வந்து ஆல்மோஸ்ட் 3500 ரூபா. அதையும் தாண்டி கொண்டு போய் நிறுத்துறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ் தான் நன்மை. நம்ம பப்ளிக் ரீட்டைலர்ஸ் எல்லாம் வெறும் 5% தான் இந்த ஷேர்ல ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேர்கள் ட்ரேட் ஆகுது. ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பிஇ கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அதுல செக்டரும் பார்ப்பாங்க. இந்த செக்டர் வந்து டிமாண்ட்ல இருக்கா, டிமாண்ட் இல்லைன்னா அதில் கொண்டே பணத்தை கடைசியாக போட்டுக்கலாம், லாரியில் பணம் இருக்கும்போது அதை கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சிஎல்எஸ்சிஎல் அப்படின்னு ஒரு கம்பெனி, சமன்லால் சேத்தியா எக்ஸ்போர்ட்ஸ் 1994 இருந்து இருக்கு. பாஸ்மதி ரைஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த ஷேர்னுடைய விலை வந்து 224 ரூபா, இன்ட்ரென்சிக் வேல்யூ 303 ரூபா இருக்கணும், பட் 224 ரூபாயில் இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி ஸ்டாக் பி வந்து 10 தான் இருக்கு, ஆனால் இண்டஸ்ட்ரி பி வந்து 38. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து ஏதாவது ஒரு மெட்டல் ஸ்டாக்காக இருந்தால் விட்டு வச்சிருப்பாங்களா நம்ம ஆளுங்க, அல்லது ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்கு டிஃபென்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக் இருந்தால் நம்மளால விட்டு வச்சிருப்பாங்களா? அதை பிடிச்சி தூக்குன்னு தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த செக்டர்லாம் ஒரு ஃபோக்கஸில் இருக்கு. ஒரு செக்டரில் ஒரு ஃபோக்கஸ் இல்லாத செக்டர் அப்படின்றதுனால இதனுடைய வேல்யூவேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த ஷேரை சீண்டுவார் இல்லை. யாரோ எங்கள் மேனேஜர் ஒருத்தர் அப்படி தான் பண்ணார். ஷேர் மார்க்கெட்டில் நான் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியெல்லாம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தப்ப அரிசி மண்டி வச்சிருந்தார். அந்த மாதிரி ஏதோ எஃப்ஐஎஸ் மட்டும் ஒரு 2% இந்த கம்பெனியில் போட்டிருக்காங்க, என்னைக்காவது அரிசி மண்டி வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, யாராவது மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? அதில் ஒரு பெரிய நியூஸ் வருது. அவங்க வந்து இந்த மாதிரி பாரத் சிரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸை வந்து 100% அக்வஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்னுடைய இம்பாக்ட்டுக்கு 3.5% இந்த மேன்கைண்ட் ஃபார்மா ஷேர் இறங்கித்தான் இருக்கு. எஸ்ஜேவிஎன் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? சூப்பரான நியூஸ். ஆல்மோஸ்ட் 14,000 கோடிக்கு ஆர்டர் கிடைச்ச மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸுக்கு இன்னைக்கு வந்து 7.5% ஏறிடுச்சு. நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஏங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொன்னா கூட மேல் நோக்கி ஏறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆர்டர் கிடைச்சாவே ஏறிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் நேற்று பேசிட்டு இருந்தார். நம்ம ஷேர் மார்க்கெட்டே ஃபியூச்சரை நம்பி தான் இயங்குது, எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு இன்னைக்கு நம்ம ஆளுக்கு பிரைஸ் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுல எந்த விதமான தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நண்பர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் வேதாந்தா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இங்க இருக்கிற வேதாந்தா ஷேர் ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுவாங்க. கடன் அதிகமா இருக்கு, அதனுடைய பேரண்ட் கம்பெனி வேதாந்தா ரிசோர்சஸ் அதுக்கும் கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, இவங்கெல்லாம் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியே டவுட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு நன்மை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி வேதாந்தா ரிசோர்சஸ்க்கு முதல்ல இருந்த நெகட்டிவ், அதாவது முதல்ல இருந்த ரேட்டிங்கை விட இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, பட்ஜெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பட்ஜெட்ல வந்து வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறோம், ஸ்கில்டு லேபர் உருவாக்குறோம், எஜுகேஷன்ல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அது நேரடியாக ஏதாவது கம்பெனிகளுக்கு மானியம் இது கொடுப்பாங்களா, அல்லது கம்பெனிகளுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுப்பாங்களா, 1,00,000 பேர்த்த ட்ரைனிங் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இந்த ஆப்டெக் அப்படின்ற ஷேர் ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டு இருக்கு.
இந்த கம்பெனியெல்லாம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரிலேட்டடான கம்பெனி தான். இதெல்லாம் வந்து ஒரு 2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. பெருசாக கடனே இல்லை இந்த கம்பெனியில். இந்த கம்பெனியினுடைய லாப நஷ்டம் அப்படின்றது கடந்த 5 வருஷமா 10 வருஷமா பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சி அடையல. அதுதான் இந்த ஷேரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி 31 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடினா, இந்நேரம் ஒரு 300 கோடியாக வந்திருந்தாங்கன்னா இந்த ஷேர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் இவங்ககிட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லை, வெறும் டிவிடெண்ட் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நிலையான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து இந்த வருஷத்தினுடைய லோ ரேட்ல இருக்கு. எப்படியாவது இவனுடைய இந்த வருஷத்தினுடைய ஹை வந்துட்டா கூட 220 ரூபாயிலிருந்து 360 ரூபா வரணும். வருவானா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த ஷேர்லாம் இதுக்கு முன்னாடி 50 ரூபா வரைக்கும் போயிருக்கான் 2020 கோவிட் சமயத்தில். அதே மாதிரி இப்போ மறுபடியும் 50 ரூபா போயிட்டான்னா இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். இந்த ஷேர் எப்பாவது 50 ரூபா வந்ததுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஏன்னா அப்போ இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டை செக் பண்ணி பார்ப்போம். அப்போல்லாம் இது 7% தாண்டிடும். ஏன் கற்றுக் கொடுத்துக்கிற வாத்தியார் நம்மளுக்கு சாமி மாதிரி. அப்போ அந்த ஷேர் உனக்கு டிவிடெண்ட் கொடுக்கணுங்கிறசரக்கோசரம் அது 50 ரூபா வரணுமா, ஏன் 400 ரூபா போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கூட அது ஒரு நியாயமான கேள்விதான். ஸோ இந்த கம்பெனி ஒரு 400 ரூபா எதிர்காலத்தில் 2-3 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, யாராவது இந்த எவரெடி ஷேர் வச்சிருக்கீங்களா? முதல்ல கையை கொடுங்க நண்பர்களே. உங்களுக்கு பாருங்க ஒரு யோகம். கடந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னாவே 22% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அடேங்க அப்பா. ஸோ ஒரு வருஷ பீரியட்ல எடுத்து பார்க்கும்பொழுது இது ஒரு ரப்பர் மாதிரி. இந்த எவரெடி என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய லோ பிரைஸ்ல இருந்து அவனுடைய பழைய ஹை வந்திருக்கான். இது மாதிரி இந்த ஆப்டெக் வருமா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி ஆப்டெக் ஷேர் வச்சிருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நண்பர்களே, இந்த மகத் சுகர் அண்ட் எனர்ஜி அப்படின்ற ஷேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் 1.25% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய CFO ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸுக்கு இவன் வந்து ஆக்சுவலாக 1.5% மேலே ஏறி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.